ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்லேருந்து என்தால்பி சேஞ்சஸ் இன் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா மாறுறது. ஃபேஸ்னால் என்னென்னா இந்த சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட் இருக்குல்ல, அதை தான் இந்த ஃபேஸ் மீன் பண்ணுது. அந்த வகையில் இந்த வீடியோவில் மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் இந்த 3 இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நியூ டேர்ம் மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக ஃபியூஷன்னா மெல்ட்டிங்கிற மீனிங் உண்டு அதுக்கு. இப்போ மெல்ட்டிங்னு சொல்கிறப்ப உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ எதை மெல்ட் பண்ணுவோம்? ஒரு சாலிடை மெல்ட் பண்ணுவோம். சாலிடை மெல்ட் பண்ணால் அது என்ன ஆகும்? லிக்விடாக ஆகும். சாலிட் எப்போ லிக்விடாக ஆகும்? வென் யூ ஹீட் த சாலிட் அட் இட்ஸ் மெல்ட்டிங் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸில் கவனிங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் இங்கே சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, இங்கே லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் இங்கே ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? பட் வென் யூ டிஃபைன் மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், முக்கியமாக ஒன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த சப்ஸ்டன்ஸை நம்ம 1 மோல் எடுத்துக்கணும். ஓகே, அப்படி பண்ணோம்னா நமக்கு டெஃபினிஷன் வந்துடும். ஸோ டிஃபைன் மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆர் மோலார் என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, இட் இஸ் த சேஞ்ச் இன் என்தால்பி வென் 1 mole of a solid substance is converted into liquid state at its melting point. ஓகே, ஆனால் மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். பிகாஸ் இது ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ். இப்போது இந்த மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபியூஷன். இந்த ப்ராசஸில் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? பிகாஸ் அந்த ப்ராசஸ் அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷரில் நடக்கும். அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்போ நடக்கும்? அட் இட்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்னவோ அப்போ அந்த சாலிட் லிக்விடாக மாறும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிற என்தால்பி சேஞ்சை தான் நம்ம மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் சொல்கிறோம். இதுக்கு ஒரு ஃபெமிலியரான, ஈஸியான, நல்ல எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். பாருங்கள், வாட்டரை எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு சாலிட் வேணும். இப்போ வாட்டர் சாலிடாக எப்போ இருக்கும்? ஐஸாக இருக்கிறப்ப இருக்கும். ஸோ வாட்டர் ஃபார்முலா H2O, நான் சாலிட்னு எழுதுகிறேன், ப்ராக்கெட்டில் எஸ் போடுறேன். அப்போ இது ஐஸ் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இதை என்ன பண்ணுறோம்? அதோட மெல்ட்டிங் பாயிண்ட். இப்போ ஐஸோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்னது? 273 கெல்வின். ஸோ அப்போது H2O என்னாகும்? சாலிடாக இருக்க H2O லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். அப்போ ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் ஸ்டேட்டு ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுனால இதை நம்ம ஃபியூஷன்னு சொல்லுவோம். இந்த மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷனை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்? டெல்டா போடுவோமா? அடுத்தது ஹெச், ஏன்னா ஹீட் சேஞ்ச் தானே, என்தால்பி சேஞ்ச். ஃபியூஷன் இல்லையா, அதனால் டெல்டா ஹெச் ஃபியூஷன் அப்படின்னு எழுதணும். நீங்கள் ஷார்ட்டாக எஃப் போட முடியாது. பிகாஸ் எஃப் போடுறப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு டினோஷனை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கே யூஸ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? டெல்டா ஹெச் ஃபார்மேஷன், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், அங்கே வெறும் எஃப்பை போட்டிருப்போம். ஸோ இங்கே எஃப் ஃபியூஷன் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். ஸோ இந்த கன்வர்ஷன், இந்த ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்க்கு 6 பாயிண்ட், அதாவது டெல்டா ஹெச் ஃபியூஷன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.00 kJ per mole. இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் நம்ம மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, இது சம்டைம்ஸ் 5.98 அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸோ இவ்வளோ தான் மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஐ திங்க் வி ஷால் மூவ் ஆன் டு மோலார் ஹீட் ஆஃப் இவாப்பரேஷன். மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். வேப்பரைசேஷன்னா என்ன? வேப்பர்னா என்ன?
ஆவின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை லிக்விடாக இருக்கும் இல்லையா, ஒரு லிக்விடை ஹீட் பண்ணுறப்ப அது வேப்பர்ஸாக ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட்டரை நம்ம பாயில் பண்ணுறப்ப அது என்ன ஆகும், வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ராசஸை தான் நம்ம வேப்பரைசேஷன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லிக்விட் ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறப்ப அது என்னவாகுது, வேப்பர்ஸாக மாறுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வேப்பரைசேஷன். அப்போ லிக்விடை எப்போ ஹீட் பண்ணோம்னா அட் இட்ஸ் பாய்லிங் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அந்த லிக்விடோட பாய்லிங் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ இந்த கன்வர்ஷனில் இன்வால்வ் ஆகிற என்தல்பி சேஞ்சை தான் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் சொல்வோம். மறக்காமல் மோலார் அப்படின்னு வரதுனால 1 mole ஆஃப் லிக்விட். அதுவே ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப இதையே நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸ்டாண்டர்ட் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆர் ஸ்டாண்டர்ட் என்தல்பி ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் ஒரு சிம்பிளஸ்ட் ஈஸி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அகெயின் வி கேன் டேக் வாட்டர். இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோம், H2O ஃபார்முலா, லிக்விடாக தண்ணியாக இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டில் L போட்டாச்சு. இது என்ன பண்ணுறோம், பாயில் பண்ணுறோம். அப்போ பாயிலிங் பாயிண்ட் என்னது, 100 degree C, தட் இஸ் 273. கூட அந்த 100 ஆட் பண்ணுங்கள், 373 கெல்வின். அப்போது வாட்டர் என்னவா ஆகுது, வேப்பர்ஸாக ஆகுது. ஈவன் நீங்கள் ஜீன் கூட போடலாம், தப்பு இல்லை. அப்போ 1 mole ஆஃப் வாட்டரை எடுத்துகிட்டு அதோட பாய்லிங் பாயிண்டில் ஹீட் பண்ணுறப்ப அது வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிற என்தல்பி சேஞ்சை தான் நம்ம என்தல்பி ஆஃப் வேப்பரைசேஷன் ஆர் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ப்ராசஸுக்கான டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் தானே, அப்போ VAP அப்படின்னு போட்டுடலாம். திஸ் வில் பி ஈக்குவல் டு ப்ளஸ் 40.626 kJ per mole. பாருங்கள், இங்கேயும் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இதுவும் எண்டோதெர்மிக் தான், ஹீட் அப்சார்ப் ஆகும். அதனால தான் அதோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, ரைட்? How can we define molar heat of vaporization or molar enthalpy of vaporization? It is the change in enthalpy when 1 mole of liquid is converted into vapor state at its boiling point. Under standard conditions, அது என்னன்னு சொல்லுவோம், standard enthalpy of vaporization சொல்லுவோம். Hope you understand this molar heat of vaporization. Now I think let us move to the next topic, molar heat of sublimation. முதல்ல சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். கண்டிப்பாக சப்ளிமேஷன் பற்றி நீங்கள் லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. எப்போவுமே பாருங்கள், ஒரு சாலிட் இருக்குது, இந்த சாலிடை நம்ம ஹீட் பண்ணுறோம். அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்த உடனே இந்த சாலிட் என்ன ஆகுனா லிக்விடாக மாறும். நீங்கள் இந்த லிக்விடை ஹீட் பண்ணுறப்ப இந்த லிக்விட் அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்த உடனே அது வேப்பர்ஸாக மாறும். இது எப்போவுமே நடக்கிற விஷயம். ஆனால் சம்டைம்ஸ் சில சாலிட்ஸை நீங்கள் ஹீட் பண்ணுறப்ப அந்த சாலிட் லிக்விடாக தான் கன்வெர்ட் ஆகி வேப்பராக ஆகணும். பட் வித்தவுட் கோயிங் டு த லிக்விட் ஸ்டேட் அது டைரக்டாக வேப்பராக ஆகலாம் ஆன் ஹீட்டிங். அந்த ப்ராசஸை தான் நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஒரு சாலிட் சப்ளைம் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த சாலிட் டைரக்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். இங்கே மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சாலிடை நம்ம 1 mole எடுத்துப்போம், அதை ஹீட் பண்ணுவோம். எந்த டெம்பரேச்சர்னால் சப்ளிமேஷன் டெம்பரேச்சர். ஒரு சப்ஸ்டன்ஸ் சப்ளைம் ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சரை நம்ம சப்ளிமேஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனே திஸ் சாலிட் வில் பி கன்வெர்டட் இன்டு வேப்பர். இப்போ இது ஒரு ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிகாஸ் இது சாலிட் ஸ்டேட்டு, இது கேஷியஸ் ஸ்டேட்டு. ஸோ இங்கே சாலிட் ஸ்டேட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்க்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுனால இதை ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே 1 mole எடுத்துக்கிட்டு சப்ளிமேஷன் டெம்பரேச்சரில் ஒரு சாலிடை ஹீட் பண்ணுறப்ப எவ்வளவு அது வேப்பராக கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸில் எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் இன்வால்வ் ஆகுதோ அதுதான் மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். ஸோ நவ் we can define molar heat of sublimation.
Molar heat of sublimation is defined as the change in enthalpy when 1 mole of a solid is directly converted into vapor states at its sublimation temperature. இதுதான் definition. இந்த 3 definitionயுமே வேறு மாதிரியும் define பண்ணலாம் as given in CBSE book. CBSE definitionல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் when 1 mole of the solid sublimes at its sublimation temperature, அதெல்லாம் ஓகே, at its standard temperature and அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை நான் மீன் பண்ணுறேன். ஓகே, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னு சொல்ல வேணாம், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு எதை மீன் பண்ணும்? ஃபியூஷனாக இருந்தால் மெல்டிங் டெம்பரேச்சர், வேப்பரைசேஷனாக இருந்தால் பாய்லிங் டெம்பரேச்சர், சப்ளிமேஷனாக இருந்தால் சப்ளிமேஷன் டெம்பரேச்சர். ஸோ அந்தந்த டெம்பரேச்சரில் பட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் 1 mole ஆஃப் த காம்பவுண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நடத்துதுலேயே அப்போ என்ன என்தால்பி சேஞ்ச் இன்வால்வ் ஆகியிருக்கோ அதை தான் அந்த டெஃபினிஷனாக நம்ம பார்ப்போம். மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷனுக்கான ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அயோடின். பாருங்கள், அயோடின் வந்து சாலிடாக இருக்குது, சப்ளிமேஷன் இல்லையா, அப்போ என்ன ஆகும்? அயோடின் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். இது எவ்வளோ டெம்பரேச்சரில் நடக்கும்னா 373 கெல்வினில் நடக்கும். அப்போது டெல்டா ஹெச் சப்ளிமேஷன் வேல்யூ இதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +62.42 kJ பர் மோலாக இருக்கும். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. இதை வந்து ட்ரை ஐஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு சாலிடாக இருக்குது, சாலிட். இது வந்து 195 K அதோட சப்ளிமேஷன் டெம்பரேச்சர். கார்பன் டை ஆக்சைடு வேப்பர்ஸாக கன்வெர்ட் ஆகுது, தட் இஸ் கேஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்போது டெல்டா ஹெச் சப்ளிமேஷன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குன்னா, இங்கே இப்போயும் பாசிட்டிவ் தான், 25.2 kJ பர் மோலாக இருக்குது. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர்ட் எக்ஸாம்பிள் நாஃப்தலின். நாஃப்தலின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ட்ரெஸ்லலாம் வந்துட்டு பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதை ரவுண்டாக இருக்கும், அதை போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நாஃப்தலின் பால்ஸ். அது வந்து சப்ளைம் ஆகும். பார்த்திங்கன்னா அதோட டெல்டா ஹெச் சப்ளிமேஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா 73 + 73.0 kJ பர் மோல். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். இப்போ அது சப்ளிமேஷன் ஆகட்டும், வேப்பரைசேஷன் ஆகட்டும், ஃபியூஷன் ஆகட்டும், அந்த என்தால்பி சேஞ்சோட மேக்னிடியூட், இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இது எதை டிபெண்ட் பண்ணும்னா அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற இன்டர்மாலிக்யூலர் இன்டராக்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணும். ஏன் இன்டர்மாலிக்யூலர் இன்டராக்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்ப சாலிட்லேருந்து லிக்விட் ஆகுது, ஆர் லிக்விட்லேருந்து கேஸ் ஆகுது, ஆர் சாலிட்லேருந்து வேப்பர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஹீட் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போது அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அதை தான் நம்ம இன்டர்மாலிக்யூலர் இன்ட்ராக்ஷன், அதாவது அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி அந்த ஃபோர்ஸை பிரேக் பண்ணால் தான் அவங்களால, அதாவது அந்த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ்னால நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வர முடியும். ஸோ அந்த இன்டர்மாலிக்யூலர் இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும். ஓகே, சப்போஸ் அந்த இன்டர்மாலிக்யூலர் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து வீக்கராக இருந்துச்சுன்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆகும் ஆர் ஈஸியாக லிக்விட் ஆகும். ஸோ தட் அந்த என்தால்பி சேஞ்சோட மேக்னிடியூடு குறைவாக இருக்கும். So the magnitude of enthalpy change depends on the strength of intermolecular interactions in the substance undergoing phase transformation. Okay, hope you understand this topic. Thank you.